தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. எதிரியும் சிக்கினாங்கன்னா வச்சு செஞ்சு முட்டுச்சந்து மூத்திரச்சந்து போட்டு பொழந்து ஆட்டோவில் ஏற்றி விட்டு அவங்கள்ட்டையும் அனுப்பி அடிவாங்க விட்டு இப்படி தெருவில் நிறுத்துறது பொதுவாக தமிழ்நாட்டில் வழக்கம். இப்போ அங்கே அடி வாங்கிறதுக்குன்னே நேர்ந்து விட்ட ஒரு பீஸ் இருக்கிற நம்ம அண்ணன் விஜயும் அந்த தக்கூசும் தான். இந்த நேரத்தில் முந்தா நாள் அண்ணன் மேடையில் ஏறி பண்ண பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு பொழந்து வச்சிருக்காரு ஆர் ராஜா. வச்சு செஞ்சிருக்காரு, லெஃப்ட்ல டீல் பண்ணியிருக்கிறாரு. வேற லெவல் சம்பவம் ஆகி போச்சு தோழர்களே. என்ன நடந்தது? இவங்க என்ன நினைக்கிறாரு, மேடை ஏறும்போது அண்ணே நான் பேசுறதுதான் அரசியல், நான் சொல்றதுதான் வரலாறு, நான் பார்க்கறதுதான் காட்சி, நான் எப்படி தன்னைத்தானே காதலிக்கிற ஒரு ஆளுங்க அண்ணன் விஜய். இதுல என்னன்னா கூடுதல் தகவல், எந்த பொய்யையும் கூச்சம் இல்லாம ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கமே, நாம சொல்ற ஒரு வார்த்தையும் பதிவாகுமே, அதை காலந்தோறும் மக்கள் கேட்பாங்களே அப்படின்னு கூச்சமே இல்லாம வாய்க்கு வந்ததை பேசுறது அவருடைய வழக்கமா இருக்கு. என்ன டேஷுக்கு பேசுறீங்க, சொன்னது யாரு? விஜய். என்ன இதுக்கு பேசுறீங்க, சொன்னது யாரு? விஜய். நல்ல வாயில வந்துரும், சொன்னது யாரு? விஜய். வாய் இருக்கிறதுக்காக பேசுவியா, சொன்னது யாரு? விஜய். ஏன் கதறீங்க, சொன்னது யாரு? விஜய். முதல்ல டிக்னிட்டின்னு ஒன்று இருக்கு. ஒரு பதவிக்கும் ஒரு பொறுப்புணர்வு உண்டு. அந்த பதவியில் இருக்கிறவங்க பொறுப்புணர்வோடு பேசணும். இப்போ சாதாரணமாக இருக்கிறோம், நான் எங்களை மாதிரி ஆளுங்க நம்மளை மாதிரி ஆளுங்க சாதாரணமாக பேசிட்டு போகணும். அந்த பதவிக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அந்த பதவி சாதாரணமாக வந்தது இல்லைல்ல. ஒரு 100 ஆண்டு கால அரசியல் வரலாற்று எழுதிய பதவி, ஒரு 100 ஆண்டு கால வரலாற்றை தென்னிந்தியாவில் தடம் பதிச்ச ஒரு பதவி. இன்னும் சொல்ல போனா வடக்க தெற்க பார்த்து கதற விட்ட ஒரு பதவி, டெல்லியெல்லாம் மிரட்டி விட்ட ஒரு பதவி. அதுல அரசியலுக்கு ஸ்பெல்லிங் தெரியாத அண்ணன் நம்ம வீட்டு விஜய், நம்ம வீட்டு விஜய் உட்கார வச்சுக்கிட்டோம். சரி, ஏதோ தங்கச்சிங்களும் தம்பிங்களும் ஓட்டு போட்டு உட்கார வச்சுக்கிட்டீங்க. பேச்சாவது தெளிவா இருக்க வேணாமா? என்னங்க டேஷுக்கு பேசுறீங்க? வாய் இருக்குன்னு பேசுவீங்களா? நல்லா வந்துடும். நல்லா யார்கிட்ட பேசுவோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, நமக்கு வீட்டு பக்கத்தில் இருந்து சண்டை கிண்ட போட்டால் பேசலாங்க. மேலே நின்றுக்கிட்டு இம்புட்டு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம அண்ணன், பார்க்கவே கேவலமா இல்லை? வச்சு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பத்திரிகைகள் ரொம்ப பெரிய அளவாக போற்றி பாடியது எதுனா, எங்க பத்திரிகை மேலே எனக்கு கேள்வி இருக்குங்க. என்னங்க விஜய் துதி போடுறது வேலையா? நம்ம வடக்கு கோடி மீடியான்னு மோடி எது பண்ணாலும் போட்டு போற்றி பாடடி பெண்ணேன்னு பாடிட்டு இருப்பான். எது பண்ணாலும் கொண்டாடுவான், உண்மையை வெளிக்கொண்டு வர விட மாட்டான். பொய்யும் பொருட்டும் மோடி பிம்பத்தையும் ஊதி பெருசாக்குற வேலையா பார்ப்பான். கோடி மீடியான்னு பேர் வச்சாங்க மக்கள், உண்மையை ஜனநாயகத்தை நேசிக்கிற தலைவர்கள். இன்னைக்கு தென்னிந்தியாவில், அது குறிப்பா தமிழ்நாட்டில் என்ன மீடியா இருக்கு? விஜயனுடைய புகழ் பாடுவதை 24 மணி நேரம் வேலையா வச்சிருக்கிற மீடியாக்களை என்ன சொல்லி அழைக்கலாம்? இதுல அண்ணன் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டாரு, லஞ்சம் கேட்டா கொடுக்காதுன்னு சொல்லிட்டாரு, ஹெட்லைன்ல போடுறீங்க. கொஞ்சமாவது கூச்சப்பட வேணாமா? லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்ல தெரிஞ்ச நம்ம அண்ணனுக்கு யார் லஞ்சம் வாங்கினாலும் தொலைச்சிருவேன், பதவியை புடுங்கிடுவேன், அதோட டர்மினேட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவேன். பதவியை புடுங்கி வேலையை புடுங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்றதுக்கு முதுகெலும்பு இருக்கா? அதோட ஏன் அமைச்சரவையில் ஒருத்தர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாலும் மொத்த பேரையும் தூக்கி ஜெயில போடுவேன் சொல்றதுக்கு திம்பு இருக்கா? தராணி இருக்கா? துணிச்சல் இருக்கா? முதுகெலும்பு இருக்கா? நாங்களுங்க போல இத பெருசா பொழந்து கட்டினாங்க பாருங்க. எனக்கு உண்மையிலே சிரிப்பா இருந்துச்சுங்க. மக்களை லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு ஒரு முதலமைச்சர், அது கைதடி சிரிச்சிட்டு இருக்கோம். நம்மளை அசிங்கப்படுத்திருக்காருங்க, நம்மளை கேவலப்படுத்திருக்காரு முதலமைச்சர். நம்ம காரியம் ஆகனா போய் லஞ்சம் கொடுப்போன்னு அங்க உட்காந்துட்டு ஃபைல நகர்த்தாம ஒரு கூட்டம் உட்காந்துட்டு இருக்கு. காலங்காலமா உங்களை மாதிரியான அரசியல்வாதியா அவங்கள வச்சு செஞ்சிருக்கீங்களே, இப்ப என்ன அவங்ககிட்ட பேசுங்க. உங்க பேச்செல்லாம் தொலைச்சு கட்டுருவேன்னு மிரட்டுங்க. நாங்க போய் 50 தடவை அலைஞ்சு 51 தடவை சரி இந்த 1000 ரூபாய் வைடான்னு சாமானிய மக்கள் செய்யாத அளவுக்கு உங்க ஆட்சியை கொண்டு வாங்க. அதைத்தானே நாங்க பாராட்ட முடியும். எங்க அண்ணன் சொல்லிட்டாரு, இது எங்க அண்ணன் ஆட்சி, எதுக்கு இந்த வெட்டி பந்தா? இதெல்லாம் இருக்கட்டுங்க. உட்காந்து அன்னைக்கு ஓவரா உருட்டினார்ல கரூர் மேடையில, அங்க என்னமோ மக்களை பார்த்து அவங்க துயரத்துல பங்கெடுத்து அவங்களுடைய நல்லது கிட்டதுல பங்கெடுக்கிற ஒரு அண்ணன், ஒரு தலைவன் அப்படி போய் நின்ன மாதிரியே தெரியல. உடல் மொழி அப்படி இல்ல, திமிர்த்தனமா தடித்தனமா தண்டித்தனமா இருந்துச்சு. அங்க போய் ஆடுறது பாடுறது
இதுதான் அந்த 41 பேருக்கு நீங்க செய்யற மரியாதை. சரி, இருந்து தொலைக்கட்டும். அங்க பேசுனதுக்கெல்லாம் நம்ம பதிலடி கொடுக்கறத விட திமுக காரங்க பதிலடி கொடுத்தா தூக்கலா இருக்கும். அதுலயும் குறிப்பா ஆராசா வாசிக்க தெரிஞ்ச மனுஷன் பெரிய பேச்சு பேசியிருக்காரு தஞ்சை டெல்டா மாவட்டத்துல. அதுல குறிப்பா சில பகுதி இருக்குல்ல, லெப்ட்ல அடிச்சு பறக்க விடுறது, அந்த வேலையை செஞ்சிருக்காரு. முதல்ல அவர் கேட்கிறாரு, ஒரு முதலமைச்சர் மேடையில் ஏறி பொய் சொல்லலாமான்னு கேட்கிறாரு. இது என்ன ஒரு இந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்க. முதலமைச்சருடைய பேச்சு நேர்மையானதாக, நடந்ததாக, உண்மை சம்பந்தமான இருக்கணும். ஆனா இங்கே நமக்கு வாச்சது 24/7 வாய் திறந்தா வந்து டொம்மு டொம்முன்னு விழுகிறதெல்லாம் பொய்யும் பித்தலாட்டமும் புரட்டுமா இருக்கு. அத அவர் கேட்கிறாரு, இது யார் இந்த இடம் தெரியுங்களா? பேரறிஞர் அண்ணா, கர்ம வீரர் காமராஜர், இங்க இருந்த ராஜாஜி போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் இருந்த இடம். இதுல ஒரு பொய்ய வந்து உட்கார்ந்துருக்கானே, கேக்குறது சரியா தப்பா சொல்லுங்க? ஒரு பொய்ய வந்து உட்கார்ந்துருக்கானே, என்னையா பண்றது பாருங்களேன். நான் என்ன கேக்குறேன், ஒரு முதலமைச்சருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்க தெரியாதா? ஒரு முதலமைச்சருக்கு யார் யார் எங்கெங்க இருக்காங்க, எதுக்கு போறாங்கன்னு தெரியாதா? இவ்வளவு பெரிய மக்கள் இருக்கிறது வந்து பொய்யா பேசலாம். பொய்க்கு அளவு இல்லையா? ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லலாமா? வெக்கமா இருக்கு. காமராஜரும் அண்ணா ராஜாஜி உட்கார்ந்த இடத்தில் ஒரு பொய்ய முதலமைச்சரா இருக்கிய. பொய் சொல்றது ஒரு அளவு இல்லையாங்க? பொய் சொல்றதுக்கு வெக்கப்பட வேண்டாமா? ஒரு பொய்யா சொல்லிட்டு தரதுக்கா முதலமைச்சர் பதவி அப்படின்னு சொன்னவரு உன்னையெல்லாம் லூசுங்கிறதா, முட்டாளுங்கிறதா, கிறுக்கங்கிறதா, அல்லது பொய்யன்றதா? யார் நீ அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லாத்தையும் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்தா கையில வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு தைய கூத்துன்னு ஆடுறது. இதென்ன சினிமா ஷூட்டிங்கா? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை இது. உங்க ஒரு 50 பேர் இருக்கீங்க பாரு, சுரண்டல் கும்பல், அதுங்களுக்கான வாழ்க்கை இல்ல, கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை. தெரியாம கொண்டு வந்து கழுத்தை உங்க கையில கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். இதுல வாயை திறந்தா பேசுறது, அதுவும் சட்டமன்றத்துக்குள்ள இப்படி எல்லாம் யாராவது பேசி நம்ம பார்த்திருக்கோமாங்க? சட்டமன்றத்துக்குள்ள ஷூட்டிங் எல்லாம் நடக்குமா? செஞ்சிருவேன்றது, கதறு அப்படின்றது ஒரு முதலமைச்சருக்கான அழகாது? சட்டமன்றத்துக்குள்ள அவர் அப்படித்தானே பேசுறாரு. நேற்று மேடையில சொல்றாரு, எங்களை பார்த்த உடனே நாங்க சொன்னோம் பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னோம், தெரிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. வெளியே போயிட்டாரா உதயநிதி, பார்ட்டி ஃபண்டுன்னு உடனே. நடந்த உண்மை மக்கள் பார்த்திருக்க மாட்டாங்களா? மக்கள் அவ்வளவு முட்டாள்களா? நியூஸ் சேனலே பார்த்திருக்க மாட்டாங்களா? பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்ட உடனே எந்திரிச்சு பேச விடாம நின்று உங்களை பதில் சொல்ல வச்சுட்டு வெளியேறினாரு. பார்த்தோம்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றீங்களே, எந்த பார்ட்டி எவ்வளவு வாங்குச்சு ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டாரு. உதயநிதி கேட்டாரா இல்லையா? எந்த பார்ட்டி எவ்வளவு ஃபண்டு வாங்கினாங்க, ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரத்தோட பேசுற இடம் இது, சட்டமன்றம், இது ஒண்ணுக்கு மேட இல்ல. ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டதுக்குதான் அதுல ஒருத்தர் எந்திரிச்சாரு. யாரு? ஆதவர்ஜுனா எந்திரிச்சு, நாங்க எந்த பார்ட்டின்னு பேசல இல்ல, அப்பொழுதுக்கு நீங்க கோவப்படுறீங்க. ஒரு சட்டமன்றத்துல வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு பேசுறீங்கன்னா கையில ஆதாரத்தோட பேசணும். பொதுக்கூட்டத்துல நீ என்ன உளறிட்டும் போகலாம், அதுக்கே வந்து சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க முடியும் பொதுக்கூட்டத்துல பேசினாலும். இங்க சட்டமன்றத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு நாங்க பார்ட்டி ஃபண்டுன்னு பொதுவா தான் சொன்னோம், அதுக்கு எதுக்கு நீங்க கோவப்படுறீங்கன்னா? இத கையில எடுத்து போட்டு பொழந்துட்டாருங்க ராஜா. கேட்டாரா? அவரு சட்டசபையில கேட்டாரா? பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னேன், எந்திரிச்சு ஓடுறாங்க. உன்ன லூசுங்கிறதா, முட்டாளுங்கிறதா, இல்ல கிறுக்குங்கிறதா, இல்ல பொய்யாங்கிறதா ஒண்ணு புரியல. பார்ட்டி பண்ண சொல்ற எதிர்கட்சி தலைவர் என்று சொல்ற பார்ட்டி பண்ணு சொல்றீங்களே, எந்த பார்ட்டி வாங்கினாங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? பயந்துட்டு ஒண்ணு சொல்றீங்களா? நீங்க பார்ட்டி ஃபண்டு கடந்த காலத்தில் வசூலிக்கணும்னு சொன்ன உடனே எந்த பார்ட்டி எந்த ஃபண்டு கேட்டார். அதை சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொன்னார். இவர் பத்திட்டார். இவர் தான் ஆய திறக்க மாட்டாரு. என்ன எழுதி கொடுக்குறாங்கன்னா ஸ்கிரிப்ட் அமைச்சு பேசுறது அப்ப ஒண்ணும் தெரியாது. அந்த இன்னொரு தம்பி இருக்குது முந்திரிக்கோட்டை, அந்த பையன் வந்துருச்சு, நாங்கள் எந்த பார்ட்டி என்று சொல்லவில்லை. உனக்கு வெக்கமா இல்ல? எந்த பார்ட்டி சொல்ற சொல்லுங்க. நீ எந்த பார்ட்டின்னு சொல்லி நாங்க உடையாந்துருக்கோம். நீ ரைட். நீ எந்த பார்ட்டி சொல்றது துப்புல்ல, முதுகெலும்பு இல்ல. முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சரை வைத்துக் கொண்டு, அறவை காட்ட அமைச்சரை வைத்துக் கொண்டு ஏன்டான சபையை வெளியே
அதான் உண்மை. அதான் உண்மை. ஒரு தம்பி முந்திரி கொட்டை இருப்பானேன்னு கேட்கிறாரு யார ஆதவர்ஜுனாவ. ஒரு தம்பி முந்திரி கொட்டை இருப்பானே அவன் எந்திரிச்சு நாங்க பார்ட்டின்னு தான் சொன்னோம், நாங்க பேர் சொல்லலன்றா. சொல்றா பேரை சொல்றா அப்படின்றாருங்க. லெஃப்ட் தான் டீலிங்கு. சொல்றா முதல்ல பேரை சொல்றா. உனக்கு வெக்கமா இல்ல? எந்த பார்ட்டின்னு சொல்றா முத, எந்த பார்ட்டின்னு சொல்ல ஆதாரத்தை கொடு அப்படின்னு பொழந்துட்டாருங்க. அதோட மட்டும் இல்ல, ஏன் அவர் வெளியே வந்தாரு தெரியுமா? முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர், அறவேக்காட்டு அமைச்சர்கள் இவங்களோட ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் வெளியே கிளம்பியிருக்காருன்னு சொன்ன கூட்டமே கைவிட்டுது. நமக்கு என்ன கவலைன்னா, மக்களை குறித்த அக்கறை இல்லை, மாநிலத்தின் வளர்ச்சி குறித்த புரிதல் இல்லை, எது மாநிலத்தின் உரிமை சுயாட்சி இடம் அப்படின்ற தெளிவு இல்லை. பாஜக காற்றிடம் நீற்றிடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு விட்டு வர்றீங்க. எடப்பாடியார் ஆட்சி பரவாயில்லைன்னு சொல்ற அளவுக்கு உண்மையான ஒரு ஆட்சியை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இந்த ஆட்சி செய்கிற தவறுகளை எல்லாம் ஒரு சின்ன கூட்டம் தட்டி கேட்டா அதை மூடி மறைக்கிற மாதிரி பொய் பிரச்சாரங்களை பல கோடி ரூபாய்க்கு கட்டமைக்கிறீங்க. இதெல்லாம் நாகரிகமா மிஸ்டர் விஜய்? குறைந்தபட்சமான தெளிவும் உண்மையும் சமூகத்தின் மீது அன்பும் இருக்கிறவன் இதை செய்வானா? இவ்வளவு நடிப்பானா? இவ்வளவு ஆடுவானா? இவ்வளவு பொய் சொல்லுவானா? சொல்லுங்க மிஸ்டர் விஜய், சொல்லுங்க. இப்போ இந்த சமூகம் குறித்து உங்க பார்வை என்ன? இது ஒரு ஓட்டு, இந்த ஓட்டு எனக்கு அந்த அவ்வளோதானே. நாங்களாம் ஒரு ஓட்டு அவ்வளோதானே உங்களுக்கு. இதை நம்பி ஒரு கூட்டம் எங்கள் அண்ணன் வந்தாருன்னா கிழிச்சிருவார், தள்ளிடுவார், புடுங்கிடுவாருன்னு நம்புறீங்க. சொல்கிறதுக்கு இல்லை, இதான் நடக்குது. ஆக மொத்தம் வச்சு ராஜா செஞ்சது எனக்கு சந்தோஷம். ஏன்னா யாராவது போட்டு பொழக்கணுன்ற அளவுக்கு எனக்கு கோபம் இருந்துச்சு. அண்ணன் பொழந்துட்டார்.